தன் குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள பிரச்சனையை தீர்க்கும் முயற்சியில் ஜோதா தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தார். அவர் மனதில் ஒரே ஒரு கவலைதான் இருந்தது, இந்த பிரச்சனையை எவ்வாறு தீர்ப்பது என்பதுதான். அதான் பேகம் சாஹிபா, நீங்கள் அழைத்ததால் நான் இங்கே வந்தேன். இல்லை என்றால் இந்நேரத்தில் நான் உங்களை தொந்தரவு செய்திருக்க மாட்டேன். ஆனால் உங்களை பார்த்தால் கோபமாக இருப்பது போல் தெரிகிறது. அதனால் நான் இப்போது செல்கிறேன். நான் உங்களை போகும்படி கூறவில்லையே. நான் இங்கு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? எனக்கு என்ன தோன்றியது என்றால், நீங்கள் என்னை தவிர வேறு யாரையோ பார்க்கிறீர்கள் என்று. ஆனால் நீங்கள் என் ஓவியத்தை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். பாருங்கள், குதிரை மேல் அமர்ந்திருக்கிறேன். என்ன செய்வது? இது போன்ற ஓவியங்களில்தான் உங்கள் கவனம் இருக்கின்றது. நாம் விளையாடிய நாட்கள் அனைத்தும் மீண்டும் திரும்பி வராது. சுத்தி வளைத்து பேசாமல் நேராக கூறுங்கள், எதற்காக என்னை அழைத்தீர்கள்? நான் என்ன நினைத்தேன் என்றால், வயதானவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் இடையில் ஒரு போட்டி வைத்தால் எப்படி இருக்கும்? அதெல்லாம் சரிதான், ஆனால் வயதானவர் யார்? தாங்கள் தான். வேறு யார்? எனக்கு என்ன வயதாகிவிட்டதா? நான் இன்னும் இளைஞன் தான் ஜோதா பேகம். போகட்டும், விடுங்கள். சற்று நேரம் பொறுங்கள். அதற்கு பிறகு நீங்கள் எனக்கு தூக்கம் வருகிறது, பிறகு கூறுவீர்கள் எனக்கு தலை கை கால் எல்லாம் வலிக்கிறது. உண்மை என்னவென்றால் உங்களுக்கு வயதாகிவிட்டது. அதனால் தான் இந்த போட்டியை பற்றியெல்லாம் நான் கைவிட்டு விட்டேன். இப்போது வயதானவர்கள் சிறியவர்களுக்கிடையில் போட்டி எப்படி நடத்த முடியும்? அது மட்டுமல்லாமல் இந்த விளையாட்டால் ஷேன்ஷா தோற்றுவிடக் கூடாதல்லவா? நான் தோற்று விடுவேன் என்று நினைக்கிறீர்களா? நினைப்பதா? அதுதான் நடக்கும். ஒருவேளை நான் ஜெயித்து விட்டால் எனக்கு என்ன பரிசு அளிப்பீர்கள்? அது இருக்கட்டும். ஜெயித்த பிறகு பரிசை பற்றி யோசிக்கலாம். இல்லை, நான் ஜெயித்து விட்டேன் என்றால் அப்போது நீங்கள் கேட்பது உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை தோற்றுவிட்டால்? நீங்கள் என்ன கேட்கிறீர்களோ அதை தருகிறேன். ஆனால் இந்த போட்டி ஆண்களுக்கு மட்டுமல்ல, பேகங்களுக்கு இடையிலும் நடக்க வேண்டும். அப்போதுதான் சுவாரஸ்யமாக இருக்கும். அதற்கு நான் தயார். சரி, நான் சென்று வருகிறேன். எங்கு செல்கிறீர்கள்? தயாராவதற்கு. இது என் தன்மான சம்பந்தப்பட்ட பிரச்சனை. என் ஓவியத்திற்கு பதிலாக நீங்கள் உங்கள் மகனின் ஓவியத்தை வைத்துவிடக் கூடாதல்லவா? ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நான் ஜெயித்து விட்டால் நான் கேட்பதை நீங்கள் தர வேண்டும். என்னுடைய யோசனை சரியாக நடந்துவிட்டால்